மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு கட்சி வேறுபாடின்றி இந்தியாவின் தேசிய தலைவர்களும் பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 75 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை பலனின்றி காலமானார். அவரது மறைவு செய்தி கேட்டு நாடு முழுவதும் உள்ள தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். இன்று அதிகாலை சுமார் 4 மணியளவில் ஜெயலலிதாவின் உடல் திருவல்லிக்கேணியில் உள்ள ராஜாஜி அரங்கில் வைக்கப்பட்டது. அதிகாலை முதலே ஜெயலலிதாவின் உடலுக்கு தலைவர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்த தொடங்கினர். காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஜெயலலிதாவின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவருடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர். மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு ஜெயலலிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு இறுதி வரை உடனிருந்து அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார். மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், கேரள ஆளுநர் சதாசிவம், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோரும் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மேலும் கர்நாடக அமைச்சர் சிவகுமார், புதுவை முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர் டி ராஜா, தமிழக முன்னாள் ஆளுநர் ஃபாத்திமா பிவி ஆகியோரும் ஜெயலலிதாவின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், தமிழக தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகளும் காவல்துறை உயரதிகாரிகளும் மறைந்த முதலமைச்சரின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர்.